Hi friends, வணக்கம். வெல்கம் டு Hanaarts. இன்னைக்கு நம்ம Hanaarts சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா ரொம்பவே டேஸ்டான சட்டுன்னு செய்யக்கூடிய மசாலா ரவை உப்புமா தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். மோஸ்டா உப்புமானாலே எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனா நம்ம இந்த முறையில் செய்யும்போது கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரவை உப்புமாவை எப்படி குழையாம பொளபொளன்னு நம்ம செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய Hanaarts சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல்னு கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நம்ம இந்த மசாலா ரவை உப்புமா செய்கிறதுக்காக 1 கப் ரவை எடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்த ரவைன்னு இருந்தால் கூட நம்ம அதை வறுத்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இன்னொரு பேனில் ஆயில் போட்டுக்குவோம். அதில் கொஞ்சமாக கடுகு தாளிச்சுக்கிறலாம். இது கூடவே 2 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு தாளிச்சுக்கிறலாம். இப்போ நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் 1 கப் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாய், இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிடுவோம். லேசாக செவந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு தக்காளி பழமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா பொடி அல்லது கரம் மசாலா பொடி, ரெண்டில் எதையாச்சும் ஒன்று கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். இது உரப்பு கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம 1 கப் ரவை எடுத்தோம், அதுக்கு 1.25 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நம்ம 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி வைப்போம் பெரும்பாலும். அந்தமாரி வைக்கிறதுனால தான் ரவை குழஞ்சி போகிறது. நம்ம இந்தமாரி குறைச்சி தண்ணி வச்சுட்டு அதை தம்மில் வச்சு வேக வைக்கும்போது நமக்கு நல்ல பொலபலன்னு கிடைக்கும். இப்போ 1.25 கப் தண்ணி வச்சு இதை மூடி வச்சுருவோம் 1 நிமிஷம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச ரவையை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கிட்டு இது கட்டி பிடிக்காமல் கிண்டி விட்டுருங்க. நம்ம ரவையை போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே அடுப்பை சிம்மில் தான் வச்சு செய்யணும், வேகிற வரைக்கும். நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்படியே இப்போ ரவையில் தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம தண்ணி கம்மியாக வச்சுட்டோமே, ரவை வேகாது அப்படின்லாம் நினைக்க வேணாம். நம்ம இந்த முறையில் செய்யும்போது ரவை ரொம்பவே சூப்பராக பொலப்பொலன்னு வெந்து வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா மூடி வச்சுருவோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு இதுமாரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம திறந்து எடுத்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா பொலப்பொலன்னு ரவை வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான மசாலா ரவா உப்புமா நம்ம ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரவா உப்புமா பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளோட Hanaarts சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.